ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயிட். ஸோ இது வந்து வாய்ட் ஆஃப் எஸ்எம்பி. இந்த எஸ்எம்பியில் நான் வந்து ஷேடோகிராஃப்ட்னு ஒரு டீமில் இருக்கேன். அப்புறம் இந்த எஸ்எம்பியில் நானும் இன்னொரு 10 பேர் சேர்ந்து ரொம்ப கஷ்டம் ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி வீடியோ போடுறோம். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் இன்டு த வீடியோ. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வரல ப்ரோ. நானும் சர்வர் ஆரம்பிக்கும் போது அவர் தனியாக விளையாட்டுருந்தார், நான் தனியாக விளையாட்டுருந்தேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வரல. இவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப தூரம் வந்து ஒரு வில்லேஜுக்கு வந்தார். இந்த வில்லேஜ்லேயே பக்கத்தில் பேஸை கட்டி மைனிங்கை போட்டு ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துட்டார். நான் வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணிருக்கும் போது அவர் சொன்னார், பக்கத்துலேயே ப்ரோ லாவா பூல் கண்டுபிடிச்சேன், நெதருக்கு போகலாம் அப்படின்னாரு. சரி, நானும் நெதருக்கு போகலான்னு வாட்டர் பக்கெட், இன்ஃபினிட் வாட்டர் பக்கெட் செஞ்சு, ஏன்னா எங்கிட்ட டைமண்ட் இல்லையா, இன்ஃபினிட் வாட்டர் செஞ்சு டைமண்ட் லைக் இன்ஃபினிட் வாட்டர் செஞ்சுட்டு நெதருக்கு போய் எதனா பண்ணலான்னு பார்த்தோம். என்ன பண்ணோன்னா ஒன்றும் கிழிக்கல, போனோம். பார்க்க தானே போகிறீங்க. ஆனால் எப்படி போனோன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு சொதப்பிட்டு வேலரிட்டி இல்லாமல் அயன் பிக்கெக்ஸில் உட்காந்து உடச்சிட்டு இருந்தார் 1 மினிட்டுக்கு அப்சிடியனை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் டாகி வேறு லாவால் இருக்கும்போது நான் பயந்துகிட்டே இருந்தேன். மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த டாகி வந்து எங்கேயோ போச்சு. நான் பார்த்தேன், சரி கண்டுக்காமல் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ மைண்ட் பண்ணுறீங்க, உண்மையிலே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒர்க் ஆகுன்னாரு. ஏன்னா நான் இது வரைக்கும் லைக் அப்சிடியனை வந்து அயன் பிஎக்ஸால் மைண்ட் பண்ணதே இல்லை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்காரேன்னு பார்த்தேன். ஏதோ மேஜிக் மாதிரி எல் ஷேப்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் ஃபாரின் யூடியூபர்ஸ் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் பண்ணதை பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அவர் டாகி லாவாவில் விழுந்துச்சு. நான் கெஸ் பண்ண மாதிரி அது விழுந்துருச்சா. விழுந்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நான் பிடிக்கலான்னு போனேன். அதை கொண்டுடலான்னு நினச்சேன். சரி, லாவாவில் வந்து செத்து போட்டோன்னு. ஆனால் அதை கொல்லலான்னு நினச்சேன்னா செத்து போகிற நிலைமைக்கு போயிட்டேன். என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். இப்போ போய் விழுந்ததுக்கப்புறம் நான் செத்து போய்ட்டேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் நான் செத்து போகல. அந்த டாகியும் செத்து போகல, நானும் செத்து போகல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ மேஜிக் மாதிரி கொஞ்சமாக பண்ணி நான் இப்படி திரும்பிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் திரும்பிட்டு போய் எதனா கோட் அடிச்சு, ஏன்னா லைக் அயன் ஃபார்ம் பண்ணோன்னு நினச்சேன். அதனால் கோட் அடிச்சுட்டு, கோட்டா இது ஷீப்பா இல்லை, நான் சொல்கிறது தான் அது கோட், ஓகேவா. அந்த கோட் அடித்து உள்ளெடுத்துட்டு வந்து பார்த்தா ப்ரோ மேஜிக் மாதிரி பண்ணி வச்சுருந்தாரு. சரி, பண்ணதுக்கப்புறம் நான் பக்கெட்டில் லைக் எப்படி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு ரெடி பண்ணோம். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஆகலை. வேறு என்ன சொல்கிறது. அவர் ஃபுல் கேம் அவர் தான் கேரி பண்ணார். நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பேர் இருந்தது. மறுபடியும் சொதப்பிட்டார் இங்கே லாவா போட்டு. அதனால் அதே அயன் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் இப்படி இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாகியை கொல்லணுன்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த டாகியை பார்த்தா பிடிக்கல. அதை எப்போ கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் முறைச்சார். வீசிலேயே வந்து அப்படி பார்க்காத ப்ரோன்னாரு. அதுக்கப்புறம் நான் கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வேறு என்ன, இங்கே நெதருள்ள தான் போகலான்னு ரெடி பண்ணிட்டு உள்ளே போக ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நெதருள்ள போனோடனே எங்களுக்கு ஒரு ஷாக். என்னன்னா, நாங்கள் ஸ்பான் ஆனது நல்ல பயாமு. எங்களுக்கு இருக்க லக்குக்கும் நல்ல பயாமுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன்ல, இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ லாங் ஃபார்மேட்டில் போடுறது. அப்புறம் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழில் போடுறது. அப்புறம் என்னாச்சுன்னா, நானும் அவரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரோ நீ இங்கேயே இரு ப்ரோ, கோஆர்டினேட்ஸில் நோட் பண்ணிட்டாரு, லைக் நான் மறந்துடுவேன், நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரேன்னாரு. இல்லை ப்ரோ, நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்னு. இருந்தாலும் இருந்து அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே நான் அவரை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் போகும்போது அப்புறம் நானும் ப்ரோவும் கொஞ்ச நேரம் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து கீழே போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், கீழே போவானா அப்படின்னேன். அவர் இந்த சைடு போனால் லைக் எப்படி சொல்கிறது, நார்த்து அந்த மாதிரி போனால் கிடைக்கும்னாரு. நானும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணியே போனேன். ஏன்னா அப்புறம் வந்து இந்த கேஸ் பைப்பில் என்னை வந்து அடிச்சு போட்டான். அவர் எய்ம் பண்ணாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் அந்த கேஸ் பைப்பில் என்னை வந்து அடிச்சிச்சு. அவர் வந்து
லைக் இது ஹாகலின் வந்து அவர் அடிச்சுன்னா அவர் ஒரு பக்கம் ஸ்டார்டிங்கில் புலம்பிட்டு இருந்தாரா. இப்போ இந்த கேஸ் என்ன அடிச்சிச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் கடுப்பில் இருந்தேன். கடுப்புலேயே போயிட்டு இருந்தேன். வேறு என்ன நடந்ததுன்னா, அப்புறம் நம்ம சின்சான் சொல்கிற மாதிரி அமைதி அமைதின்னு பொறுமை வழியில் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் என்றைக்குன்னா இந்த லைக் என்டர்மேன் ஆகிய சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு எதனா உங்களுக்கு எதனா ட்ரிக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் நெதர்வுல்ல போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் போயிட்டுருக்கும் போது ப்ரோ எனக்கு என்ன சொன்னாருன்னா, ப்ரோ நான் பேஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. அப்போ எனக்கு டிங்குன்னு ஒரு ஐடியா கிடச்சி, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு நாளைக்கு லூட் அடிச்சுக்கலான்னு சொன்னேன். ப்ரோ இன்றைக்கே போகலாம், எனக்கு வந்து வேலை இருக்குது ப்ரோ, நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் வரமாட்டேன்னாரு. சரி ப்ரோ, இல்லை ப்ரோ நாளைக்கு அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னேன். அப்புறம் இந்த கேஸை பார்த்தோன்னே எனக்கு படபடப்பாயிடுச்சு, வேகமாக ஓடினேன். அப்புறம் ப்ரோ வந்து அந்த பேஸ்டனுக்கு லீட் பண்ணி கூப்பிட்டு போனார். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தேன். அப்போ வந்து அந்த கேஸ்ட்டு போய் மறுபடியும் அடிச்சு போட்டான். அவனை ஒரு நாள் கேஸ்ட்டு கம்மி செஞ்சு எத்தனை கேஸ்ட்டை கொல்றன் பண்ண பாருங்க கைஸ். அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் வந்து போயிட்டே இருந்தார். போகும் வழிகளில் அவர் வந்து ஏதோ பிரிட்ஜ் போட்டிருந்தார், அது வழியாக போகணுன்னு பார்த்தா அவர் பாட்டு கீழே குதிச்சிட்டாரு. அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நானும் போய் கீழே வந்து செத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்படி தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்தது. அப்புறம் ப்ரோக்கு செம் எக்ஸாம் வந்துருச்சுன்னு அவர் படிக்க போயிட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம காலையிலேருந்து ஒரு கண்டென்ட்டும் எடுக்கலை, பாதி நேரம் ஊர் சுற்றிட்டு இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பேஸ் கட்டலான்னு ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்தேன். அப்புறமா பேஸ் கட்டுறதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவை, கொஞ்சம் அறிவு தேவை. அது இருக்கானா இல்லை பில்டிங் நாலேஜ் தேவை. அது இருக்கானா அதுவும் இல்லை. அப்புறமா ஒன்று கண்டுபிடிச்சேன், யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்து அப்படியே கட்டினேன்னா பர்ஃபெக்டாக வரும்னு கேள்விப்பட்டேன். அதனால் யூடியூப்பில் ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு அதுக்கு தேவையான வுட்டை எடுக்கலான்னு வந்தேன். எனக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போர் அடித்து ஓரளவுக்கு மட்டும் வுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னென்னா, அது செஸ்ட்டில் போட்டு கரெக்டாக அவுட்லைன் மட்டும் கட்டி வச்சேன். அவுட்லைன் கட்டி வச்சுட்டு அது டெக்ஸ்சர் பேக் மாற்றினேன். டெக்ஸ்சர் பேக் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா நல்ல டெக்ஸ்சர் பேக் அப்படியே டேரெக்டாக மைன்கிராஃப்டில் போகிற மாதிரி தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் போட்டு விடுங்க. இல்லைனா என்னோடய டிஸ்கார்ட் சர்வரில் வந்து சொல்லி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து அதான் அவுட்லைன் வந்து செக் பண்ணிட்டுருந்தேன், கரெக்டாக இருக்கா, நம்ம வந்து எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு. அவுட்லைன் ஒன்று ஒன்றா செக் பண்ணும் போது தான் என்கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவு கட்டுவோம், இன்றைக்கி நாளைக்கு ப்ரோ வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டிவிடுவோன்னு நான் பாட்டு கட்டிக்கிட்டே இருந்தேன். அப்போ செக் பண்ணும்போது இந்த சைடு வந்து கரெக்டாக 13 வரணும். அந்த சைடு பார்த்தா 13, லைக் அந்த சைடு 13 இருக்குது, இந்த சைடு 14 இருக்குது. கன்ஃபியூஷன் ஆகி அதுக்கப்புறம் என்னமோ பண்ணேன். என்ன பண்ணேன்னு நானே லைட்டாக மறந்துட்டேன். அப்புறம் ப்ரோ இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, அவர் கொஞ்சம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் என்ன, சும்மா உட்காண்ட்ருக்க வேண்டியது தான், அப்படியே உட்காண்ட்ருந்தேன். அப்புறம் உங்களுக்கு இந்த போரிங் என்னது பில்டிங் பார்ட்லாம் போர் அடித்தா நீங்கள் டேரெக்டாக வந்து 9-12 போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுலாம் எல்லாமே டேரெக்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே டியூரேஷனில் போயிட்டு 9 மினிட்ஸ் அதாவது 12 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இதில் என்னென்னா, கொஞ்சம் எடிட் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை கோளாறு பண்ணி விட்டேன். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. எனக்கும் டைம் இல்லையா, ஃபுட்டேஜும் இல்லை. நான் இதே கூட போடலைன்னா அப்புறம் நீங்கள் எதை பார்க்கறது, அதான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நைட் ஆச்சுன்னு ஜாம்பிஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சு, அது கூட சண்டை போட்டு, க்ரீப்பர் கொஞ்சம் வந்துச்சு, அது கூட சண்டை போட்டு இந்த டெக்ஸ்சர் பேக்கை கொஞ்சம் ரசித்து கட்டிகிட்டு இருந்தேன். ப்ரோ வந்து நிறைய ஐடியா வச்சுருந்தாரு இங்கே வில்லேஜர் கொண்டு வர சொல்லி. ஸ்டார்டிங்லேயே நான் அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் லைக் இந்த வில்லேஜுக்கு முன்னாடி நான் வர வழியில் ஒரு வில்லேஜ் இருந்தது, அதுலேருந்து வில்லேஜர் கொண்டு வர சொன்னார். ஆனால் அந்த வில்லேஜ்லேருந்து என்னால் கொண்டு வர முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய சோம்பேறித்தனம் தான். அதுலேருந்து கொண்டு வரலான்னு நினச்சேன், பட் கடைசியில் கொண்டே வரல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லைக் டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக நான் இப்போ காபிள் ஸ்டோனால் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபில் பண்ணி முடித்த உடனே சொல்கிறேன்.
ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நானும் பண்ணுறேன். எடிட்டிங்லேயே என்னால் கட் அடிக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்ததா, அதனால் நல்லா தானே இருக்குது. நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். அப்புறம் ஃபுல்லாக காபிள் ஸ்டோனெலாம் ஃபில் பண்ணிட்டே வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா காபிள் ஸ்டோனில் ஃபில் பண்ணதை விட டர்ட்டை ரிமூவ் பண்ணுறது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ரிசோர்ஸ் எடுக்க கூட ப்ரோ இல்லை, அதனால் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் கட்ட முடிஞ்சிச்சு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாடா பை.